Hi friends, welcome to TT vlog. நம்ம 2 யூனிட் 20 mm போடணும். 2 வண்டி ஒரே தள்ள அன்லோடு. ஃபர்ஸ்ட் அந்த வண்டி போடுது, நெக்ஸ்ட் நாம் போடணும். அவ்வளோதான், வண்டி பாதிலோடு ஆச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தான். ஃபுல்லாக வந்து இந்த மாடலில் வந்து ஏசி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏசிக்கு, இது வந்து என்னான்னு தெரியல, ஈக்கோன்னு என்னான்னு தெரியல. இது வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அந்த வண்டிக்கு லோடு போட்டாச்சு. இப்போ நம்ம போகிறாங்க ரெண்டாவது பால் போய் கட்டணும். ஏசி டியூவில் போக மாட்டேங்குது, அன்லோட் பண்ணி நம்மளுக்கு தெரியல. அந்த வண்டி பின்னாடி தான் லோடு வந்து பாடி மட்டும் தானே, ஹைட்டெல்லாம் இல்லை. அதுதான் லோடு போட்டாச்சு. இப்போ தால் பைக் கட்டணும், வண்டி மேலே தூக்கி போட்டு. அதுதான் லோடு போட்டாச்சு. இப்போ கிளம்பலாம். இப்போ வேமெண்ட் இருக்கணும். வேமெண்ட் விட்டு வெயிட் எவ்வளோ வந்து நான் பார்த்துட்டு பில்லு வாங்கின்னு போனோம். அவ்வளோதான், கிளம்பலாம். சைலன்ஸெல்லாம் இந்த வண்டியில் கீழே கற்றுக்கிறதுக்கும் ரேஸ் ரொம்ப அழுத்தின்னு போனாலும் அப்படி போக கிளம்புறது கீழே இருந்து அதிகமாக. அதே சைடில் இருந்துச்சுன்னா மேலே போவோம். சைடில் அதிகமாக மண்ணு கிளப்பாது கீழே இருந்து. இந்த வண்டியில் ஒன்று சொன்னோம்னா, ஸ்பீட் லிமிட் வந்து 60 தான். அதுக்கு மிச்சம் நம்ம என்ன மெசேஜையும் போகாது, ரேஸ் மட்டும்தான் ஆகும். வேகம் வந்து 60 தான் போவோம். இப்போ வர வண்டி எல்லா இதுலையுமே ஸ்பீட் லிமிட் பண்ணிட்டாங்க. டிப்பருங்க எல்லாமே 60 தான். அதே அந்த டாட்டாவில் 12 இருப்பாது, அதுவும் கூட 60 தான் ஸ்பீட் லிமிட். அதுக்கு மிச்சம் போகிறதில்ல. நம்ம அதுக்கு மிச்சம் ஸ்பீடு அன்லிமிட்டட் பண்ணோம்னா ஒரு 80 100 அந்தமாரி போனோம்னா ஸ்டோரூமுக்கே போயிட்டு யார் வண்டி ஓனரோ அவங்க போய் சொன்னால் மட்டும்தான் அது செட் பண்ணி விட்றாங்களா. மற்றபடிக்கு செட் பண்ணுறது இல்லையா. ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி வந்துனே இருக்கிறேங்க. அன்லோடு எங்கன்னு இல்லை. நான் கூட பக்கமே தான் நினச்சேன், ஆனால் போயினே இருக்கிறேங்க. அதான் ஸ்பீடு வேகுது. ஒரு 7-8 தாண்டிச்சு. பின்னாடி வந்து ரைட்டா, இது லெஃப்ட்டு. போதண்டு போட்டு நிற்க வச்சுக்கிறாங்க. எங்கன்னு தெரியல, பண்ணல. அன்லோட் பண்ணாடியது அது வந்து எம்சாண்ட் போட்டு வந்தேன் அந்த வண்டியில். முன்னாடி பாத வண்டி கடையில் ஏதோ வாங்குவாங்க இருக்குது, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேங்க. இது வந்து லெஃப்ட்டு
சிசி ரோடு பரவாயில்ல தெரிஞ்சு. பாருங்க முன்னாடி தார் ராக்ஸ் போகுது. காது வந்து பிளாக் கலரு. அது ரோடு வேறு ஆஃப் லோடிங்க. அந்த காதுக்கு ஏற்ற ரோடு இதுதான், மற்றபடி நாமளாம் எதுவும் ஓட்ட முடியாது. ஃபுல்லாக டஸ்ட்டு பதுக்குது. வண்டிலாம் டஸ்ட்டு தப்பிக்கிச்சு கண்ணாடி திறந்து விட்றதுனால. ஏசிக்கு தானே கண்ணாடி க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு ஓட்டலான்னு சொன்னீங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஏசி அதிகமாக செட் ஆகதில்ல. அது உதய காரணத்துக்கு தான் கொஞ்சம் ஏசி போடுறதில்ல. ஆனால் இவங்க செட் பண்ண வச்சு தான் விளாட்டிங்க பெங்களூரில். மொத்தம் வண்டி ஆடுன்னு ஆடுது அப்படியே பாம்பாட்டம். நானும் மெதுவாக தான் போனேன். 20 தான் போனேன். ஆர்பிஎம் வந்து 15 ஆர்பிஎம், இல்லைன்னா 13 14 தான். லைனாக வண்டி போயினே இருக்குது. சைடு கூட இடக்க முடியல, ஏன்னா ஆப்போசிட்லேயும் வண்டி வந்துனே இருக்குது. முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. இதோட பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கீது. அது இன்னும் ஹைட்டு கட்டினே இருக்கிறாங்க பாருங்க அப்படியே. அதான் அதுக்கு மேலே ஒன்று எதுவுமே இருப்பாங்க ஸ்ட்ரிக் மாரி. அது என்னன்னே தெரியல. அந்த கம்பிங்களாம் தூக்கிருக்கீங்களா, செவப்பு கலரில் தெரியும் பாருங்க. அது என்னான்னு பார்த்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வியூஸும் வேறு அதிகமாக போக மாட்டேங்குது. கண்டென்ட் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா போடுறேங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணலன்னா கூட சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லி. நல்லா இல்லைன்னு கூட கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் சஜஷன் தேவைப்படுது. ஃபுல்லாக வெறும் தார் ராக்ஸ் தான் இருக்குது அதிகமாக. எங்கே ஒன்று இருக்குது. வண்டியில் எல்லா வண்டி போச்சு, வழி வேறு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் ஃபோன் தான் பண்ண மாட்டேங்குது. எல்லா வண்டியும் முன்னாடியே போச்சு. நம்ம அங்கங்கே அதிகமாக டேமேஜே குழியாக இருந்தால் நிச்சு பார்க்கையும் போதும்போது நமக்கு பார்க்கலாதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் உதயதோடு. முன்னாடி ஒரு வண்டி போகுது. ஒரு வண்டி பார்த்தாச்சு. ஒரு வண்டி தான் கண்டித்தது. இன்னொரு வண்டி ஆளே காணோம். இங்கெல்லாம் அதிகமாக ஐடி கம்பெனிக்குது. ஆனாலும் பார்த்துக்காங்க ரோடு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லுமே எங்கள் கம்பெனிக்கு தான் அதிகமாக. அந்த நம்ம வைக்கிறது ஃபுல்லுமே, லைன் போகிறது ஃபுல்லுமே. எதுவும் பார்த்துனே போனோம். எங்கன்னா வந்தாலும் ரைட்டு லெஃப்ட் இருந்தனால நம்மளுக்கு தெரியாது. அதுவாக வழி வேறு. ஃபஸ்ட்டு போகிற வண்டிக்கு அது மட்டும் தான் வழி தெரியும். ஒரு 10 கிலோமீட்டர் வந்தாங்கண்ணா. 10 கிலோமீட்டரில் ஒரு 50 ஸ்பீட் வேர் மேலே தாண்டிங்க. போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. நிஜமாலே 50 ஸ்பீட் வேர் தாண்டினோமோ அந்த வீடியோ இடக்கல. ஃபுல்லாக ஆஃப் லோடு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. வண்டி ஓட்ட முடியல. முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுக்கிறாங்க.
அதான் NH வந்துட்டுங்க பாருங்க. மேலே போகிறது பிரிட்ஜ் வந்து மெட்ரோ, விளையாட்டு வந்து NH. நம்ம இப்போ சர்வீஸ் ரோடு தான் போக மாட்டேங்குது. அது நிச்சயம்னா எப்படி பார்த்து சொல்லுங்க. ஏன்னா ஒரு பக்கம் போனால் தான் கேட்கும். அவ்வளோதான் ஆட்டோக்காரங்க இங்கே ஒரு சந்தில் போனாங்க. நிச்சயம் ஓட்டுறது தான் கஷ்டமே. இங்கே பாருங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஆட்டு வேலை ரைட்டு லெஃப்ட்டு வெறும் பீப்புள்ஸ் இருக்கிறாங்களே. நம்ம வண்டியை சைடு விட்டாங்க, என்னத்துக்கு தெரியல. நம்ம சென்ட்ரல் வரங்க. அந்த வண்டி பின்னாடி தான் போகுது ஸ்ட்ரெயிட்டாக. ஃபுல்லும் வெறும் கடைங்களே வைக்குதுங்க. வண்டியெல்லாம் ரோட்லேயே நிற்க வச்சுக்கிறாங்க. வாகமாக நிற்க வச்ச கூட பரவாயில்ல. நம்ம வேறு அவ்வளோ வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சிட்டி உள்ள ஓட்டுறதுக்குலாம். இப்போ தான் புதுசு. அது வேறு இந்த ஆறுனெல்லாம் அடிக்கக்கூடாது. வேக்காமல் இருந்தலாம் நார்மல் ஆறுனத்தை அடிக்கணும். வண்டியில் வந்துருக்கான். அங்கேருந்து இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கிறாங்க. இப்படி வேறு ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஆளுங்க மேலே வராங்க, வண்டிக்காரங்களும் ஆட்டோக்காரங்களும். பின்னாடியாவது வண்டி வேறு வந்து இங்கே நிச்சய தான் உண்டு. ஆனால் அங்கே இடம் இல்லை. இங்கே சந்தில் போவாங்க அன்லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் போய்ட்டு அன்லோட் பண்ணிட்டு போய்ட்டு காட்டும்.